அந்த ஆங்கிள் தான் நம்ம யோசிக்கணும். உடனே எல்லாரும் சேர்ந்து நம்ம வீட்டு பையனை குற்றவாளியாக்கி தாலி கட்ட சொன்னது பெரிய தப்பு. என்ன பண்றது? நம்ம பேச்சை கேட்கிற அளவுக்கு இந்த வீட்டுல யாரும் இல்லையே. பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தப்பான முடிவு எடுக்கும்போது நம்மள மாதிரி ஆளுங்க ஒதுங்கி நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்க முடியும். அன்னைக்கு அதான் நடந்துச்சு. எல்லாத்துக்கும் உனக்கு சீக்கிரமாவே விடை கிடைக்கும். அப்ப நீயே என்ன புரிஞ்சுப்ப. உனக்கும் கேட்டுச்சுல்ல? சரி, நீ சொல்ற மாதிரி அது பிளான்னே வச்சுக்கோ. ஆனா பிளான் பண்ணது விஜய் எல்லாம் இல்ல. விஜய் நடுவுல மட்டும் தான் இருந்தா, அவ்வளவுதான். சொன்னதெல்லாம் என் அக்கா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, அண்ணி இதை பண்ணிருப்பாங்களான்னு தான் என்னால நம்ப முடியல. நீ நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, என் அக்கா அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணா அது இப்ப தப்பா இங்க வந்து நின்னுட்டு இருக்கு. உனக்கே தெரியும்ல, கண்மணி தானே பிருந்தாவை கடத்தினா. அன்னைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லதான். அவங்களுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. நான் அது இல்லைன்னா சொல்லல. சப்போஸ் அண்ணி விஜய் கிட்ட உதவியே கேட்டிருந்தாலும் விஜயே அன்னைக்கு உதவணும். என்ன காரணம்? அவ்வளோ பெரிய தப்பை செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த அவ தயாரா இருந்திருக்கான்னா அவளோட மோட்டிவ் என்ன? அதை யோசிச்சியா? இதுல அவ அப்பாவி, படிக்காதவ, வெள்ளந்தி, யாருக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டா, பச்சை மண்ணுன்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம்ல. பச்சை மண்ணு செய்யற வேலையா அது? நீங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அவ பச்சை மண்ணெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற ஆளும் கிடையாது. பயங்கரமான கேடிடி. அவ பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்கா. சிக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். முடிஞ்சத பண்ணிக்கோ, நான் சொல்றேன். நாளைக்கு இருக்கு உனக்கு. டேங்குள்ள போட்டு, அப்பதான் யாருக்கும் சந்தேகமா வராது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்க மேடம், அப்படியே பண்ணிடுறோம். போட சீக்கிரம் வா வா. எங்க பாரு, வீட்டுக்குள்ள வர வேணாம், எப்படியாவது வெளியே போயிருங்க. யார் கண்ணையும் படக்கூடாது, சரியா? கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் போ போ.
என்னடா யோசிக்கிற? வா போலாம். டேய் இரு. இல்லடா, பிருந்தா விருப்பப்பட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்தா. ஆமா, இத்தனை பேர் அவளை இந்த வீட்டை விட்டு போக சொல்லியும் அவ கேட்கலடா. தாலியை கெட்டியா புடிச்சுக்கிட்டு இதுதான் என் வீடுன்னு மனசுல வச்சுக்கிட்டு நீ சொன்னது எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு உன் கூடவே நின்னாடா. அப்படி இருக்கும்போது எப்படி வீட்டை விட்டு போவா? அவ போல, அவ இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கா. டேய் மாறா, என்னடா சொல்ற? அவ தொலைஞ்சு போயிருந்தா தேடலாம்டா. அவளை கடத்திட்டு போயிருந்தா யாரா அவளை கடத்திருக்க முடியும்? அப்படி கடத்தல கண்டிப்பா அந்த விஜய் மட்டும் தான் பண்ணுவா. அவ தானே பிருந்தா இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு நினைக்கிறா. முதல்ல அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் தேடலாம்.